ஹலோ எம்சி மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம கேமரா வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்ம வந்து அம்மாட்ட போய் அப்படியே வந்து 10,000 கேட்குற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு இது பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து அப்படியே உங்களுக்கு பின்னாடி போகிறேன், அப்படியே பார்த்து லைக் பண்ணிட்டு அப்படியே ஆமாம் அலப்ரா சோடிங் ப்ரோன். சரி, நமக்கு ஒரு 10,000 என்ன கேட்ட? 10,000 கடன் வேணும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். கடனே கட்ட முடியல, 10,000 கிடைக்கிறது. 1000 கவலைய மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா வெளியில யாராவது பார்த்து சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு ஏன் உனக்கு எது கடன்? ஹாஸ்டல்ல இருந்து கேட் பண்ணக்கு 10,000 கடை சொல்லிட்டாங்க. எப்போ கட்டணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 10 நாள்ல என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டி எனக்கு கடன் வேணுமே. என்ன விளையாட்டு பண்றியா? நான் என்ன பணம் என்ன கருப்பு பணம் தலைக்கு கட்டி வச்சிருக்கேன்? கடன் வட்டி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. கருப்பு பணம் தலைக்கு கட்டி வச்சிருக்கேன். கடன் வட்டிக்கு வட்டிக்கெல்லாம் 10 வட்டி தரியா? அதான் தர முடியாது, 2 வட்டி. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நானே வாங்கின கடன் கட்ட முடியாம நீ திருப்பு மாதிரி தெரியாது. A few moments later. நீ பிள்ளையாடி, உனக்கு தெரியாம நான் பணம் வச்சிருக்கேன். இல்ல ரெண்டாவது கேட்க சரி வாங்கி தாங்க வெளியே எனக்கு. ஆடும் இல்ல, வெளியில எல்லாம் உனக்கு 2 வட்டிக்கு யாரு தருவா? சரி 3 தர மாட்டேன். 4 5 கேட்டுவா. சரி கேட்டு சொல்லு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எனக்கு தான் உனக்கு எதுக்கு வட்டிக்கு போனா? வேணும். என்ன செய்ய அவ சொல்லு. யாருக்கு எனக்கு தாமே கேமரா வாங்க போறாரு. 5 வட்டி போட்டு எல்லாம் கட்டி முன்னேற முடியுமா? என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா பார்த்துக்கலாம். கேமரா வாங்கி என்ன போறாங்க? திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா.